அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோளை வைத்து நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்க நமக்கு வெற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கலாம். சாதாரணமாக பார்த்தா பணம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோள், பதவி பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள். இதெல்லாம் சாதாரணமான பேசிக் எய்ம்ஸ் அண்ட் மிஷன்ஸ். பெரிய மிஷன் என்னன்னாக்க ஒரு நாட்டிற்கு ஒரு மிஷன் போகணும். நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு என்ன மிஷன் பாருங்கள், வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயதே என்று சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த வாய்மையே வெல்லும் சத்தியம்தான் வெல்லும் என்பது ஒரு பெரிய மகத்தானதொரு குறிக்கோள், மகத்தானதொரு மிஷன். இதற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும். அது எப்படிங்க வாய்மையே வெல்லும்னு சும்மா உட்காந்துருக்க வேண்டியதானே? அப்போ நம்ம ஒன்றுமே பேச வேண்டாமா, செய்ய வேண்டாமா? செய்யணும். ஒவ்வொரு செயலும் உண்மையின் அடிப்படையிலே நடக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்போ உண்மை என்றால் என்னன்னு பார்த்தாங்க. உண்மைனா என்ன? பார்த்ததை சொல்கிறது, கேட்டதை பேசுகிறது, அது இல்லைங்க. கேட்டதுலேயே உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியாது, பார்த்ததுலேயே உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கின்ற நிலைமையில் சிலதை நம் கண் பார்க்கின்றது, அது மனதிற்கு செல்கின்றது, மூளைக்கு செல்கின்றது, மூளை அதை ப்ராசஸ் பண்ணுறது. அந்த மூளை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுது, ஓ திஸ் இஸ் த திங் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுது. அது ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண உடனே நம்ம அதை சொல்லிடுறோம். உதாரணமாக இப்போ நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சினிமாவை அது என்ன சொல்லுதுங்க, ட்ராமா பார்த்தேங்க. அதில் ஒரு பெண் ஒரு மனிதனுடைய முகத்துக்கு நேராக தன்னுடைய உதரை சென்று என்னவோ பண்ணுறா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெண், இளம்பெண் ஒரு மனிதனுடைய முகத்தில் சென்று உதடுகளை குவித்து என்னவோ பண்ணுறா. இது மட்டும் நம்ம படத்தில் பார்க்குறோம். இந்த தொலைக்காட்சியில் பார்த்தது இவ்வளவு தான். உடனே நம்ம கண் என்ன பண்ணுது, அதை பார்த்துருச்சு. உண்மை கண் பார்த்ததில் ஒன்றுமே பொய் இல்லைங்க. கண் இந்த மெசேஜை மூளைக்கு கொடுக்குது. மூளை என்ன பண்ணுச்சு, ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணிச்சு, சாதாரணமாக ஏற்படக்கூடிய எண்ணம், அந்த பொண்ணு அந்த பையனை கிஸ் பண்ணினா, முத்தம் கொடுத்தாள், இது தானங்களை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னென்னா, அடுத்த சீன் காமிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் விட்டாங்க அதை, அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ஆளுக்கு கண்ணில் ஏதோ பெரிய தூசி விழுந்து கண்ணிலிருந்து தண்ணீர் கொட்டுகின்றது. இந்த பெண் வாயால் போய் ஊதி அந்த தூசியை எடுக்கிறார். எவ்வளோ ஒரு மகத்தான சேவை செய்திருக்கிறது அந்த சிறுபெண் அந்த மனிதனுக்கு. ஆனால் பார்த்த அளவில், பார்த்தது உண்மைங்க, பார்த்த அளவில் இந்த பெண்ணுடைய முகத்தை அருகிலே சென்று உதடுகளை குவித்து என்னமோ செய்கிறார். ஆனால் இந்த மூளை, நம்ம மூளை இருக்குது பாருங்கள், அது ரெக்கார்ட் பண்ணது என்னன்னாக்க அவனை கிஸ் பண்ணுறான்னு சொல்லிச்சு. இதை வெளியிலே போய் சொன்னோம்னாக்க உண்மையாக பேசுகின்றோம். எதையுமே ஆராயாமல் பேசாமல் இருப்பது தான் சத்தியம். சத்தியம் என்பது பார்த்ததையெல்லாம் கண்டதையெல்லாம் பேசாமல் இருக்கிறது, கேட்டதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி சமயம் பேசிட்டு இருக்கிறச்ச கொலை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏதோ ஒரு சொல்லை பேசுகின்றார்கள், இல்லை ஒரு நாடகம் போட்டுட்ருப்பாங்க, ட்ராமா போட்டுட்ருப்பாங்க. அது அப்படியே போய் சொல்லிட்டா என்ன ஆகுறது? அது சத்தியம் இல்லை, அது ஒரு பொய். சத்தியம் என்பது நடக்கின்றதை, பார்த்ததை, கேட்டதை உண்மை அறிந்து அதனுடைய பூராவாகவும் ஆராய்ந்து அலசி பார்த்து அப்புறம்தான் பேசணும். இல்லாமல் சொல்கிறது தவறு. இதுதான் சத்தியம். சத்தியம் என்பது பார்த்ததை சொல்வது என்பதோ கேட்டதை பேசுவது என்பதோ ஆகாது. அதனுடைய உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ளணும். அதனுடைய பூராவாகவும் தெரிந்து கொண்டு பிறரிடம் கோசுவதற்கு அதை பார்த்துக்கணும். நம்மளாம் உண்மை பேசணும், நாங்கள் பார்த்தேங்க, நிச்சயமாக பார்த்தேங்கம்மா, ஆனால் அது நிலை நிற்காது. இப்பொழுது கூட பார்க்குறோம், நீதி ஸ்தலங்களில் பல இடங்களில் பார்க்க போன்று குற்றவாளி என்று ஒருவரை நிறுத்தியிருப்பார்கள். அவர் ப்ரூவ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஏனென்றால் நீதி அரசர்கள் உண்மையை ஆராய்ந்து செய்கின்றார்கள். அவர்கள் உண்மையை ஆராய்கின்ற பொழுது பல விஷயங்களை நோக்கில் எடுத்துக்கொள்கின்றார்கள். பல விஷயங்களை நோக்கில் எடுக்கின்ற பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே கூறுகின்றவை உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என்பதை அவர் பார்க்கின்றார். அதனால் ஒரு காவல்காரர்களோ குற்றம் சாட்டுபவர்களோ தவறு என்று கூற வரவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் நோக்கிலே அதில் குற்றமாக பார்த்தார். அதை ஆராய்ந்த நீதி அரசர் குற்றம் இல்லை என்று பார்த்தார். அதனால்தான் நீதி அரசர் சத்தியத்தை பேசுகின்றார். நீதி அரசர் சொல்லிய பிறகு அப்பீல் இல்லாமல் போகுது.
வேணாம், அதுக்கு மேலே அரசியலுங்கிறது வேறு. நீதி அரசியல் என்பது ஹையஸ்ட்டாக இருக்கிறோம். ஆக சத்தியம் என்பதை அடிப்படையாக கொள்வோமேயானால் வாழ்க்கை வெற்றி பெறும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல சமயங்களில் தகராறு வர்றதுக்கு என்ன காரணம்னாக்கா, கணவன் மனைவியிடம் இருக்கட்டும், பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கட்டும், அலுவலகங்களில் இருக்கட்டும், பார்த்ததை வச்சுட்டு ஒப்பீனியன் பண்ணும். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளுங்க, எனக்கு தெரியுங்க, நான் சொல்கிறேன் சார், பார்த்தேன் சார், என் கண்ணால் பார்த்தேன் சார் சொல்லுவார். உண்மை அதுவல்ல. அவர் என்ன செய்தார் என்பது தெரியாது. அது தெரியாமல் நாம் சொல்வது தவறு. ஆக உண்மை என்பது, சத்தியம் என்பது என்ன என்பதை ஆராய்ந்து பிறகுதான் சொல்ல வேண்டும். அதனால தான் நம்ம அது மட்டும் இல்லை, இன்னொரு சமாச்சாரம், சில இடங்களில் உண்மையே உண்மையாக இருக்காது. அது என்னென்னு பாருங்கள். ஒரு சமயம் பார்க்குறோம், இது தெரிந்த கதை. ஒரு பெண் ஒரு முரடன் துரத்தி கொண்டு வர்றான் ஒரு பெண்ணை. அந்த பெண்ணை நம்ம வீட்டை ஒழிச்சு வைக்கிறோம். முரடன் வந்து கேட்குறான், என்னங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சான்னு கேட்குறான். பொம்பளை பிள்ளைய இந்த வீட்டுக்கு வரவே இல்லையாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே இல்லையாப்பான்னு பொய் சொல்கிறோம். நம் மனத்தளவிலே தெரிந்து ஒரு பொய்யை சொல்கின்றோம். அந்த பெண் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், முரடனிடமிருந்து இந்த பெண் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே வீட்டில் யாருமே வரலன்னு சொல்கிறோம். அது புரைதீர்ந்த நன்மை பயக்குகின்ற ஒரு சொல். அப்பொழுது பொய்மையாக இருக்காது, அது உண்மையாக மாறும் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நன்மை பயக்குமெனில், புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனில் பொய்யே சொல்லலாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தர்மபுத்திரரை பற்றி சொல்லுவாங்க. தர்மபுத்திரர் என்ன சொன்னார், பொய்யே சொல்லாதவர். அவர் என்ன சொன்னார், அவர் இடத்துல இந்த சமுதாயத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பொய் போன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் அவர் உண்மைதான் பேசினார். அஸ்வத்தாமா ஹதகுஞ்சரகா என்று சொன்னார்னு சொல்லுவாங்க. பொய்யே சொல்லாதவர். ஆனால் அப்போ என்ன சொன்னார், அஸ்வத்தாமா ஹத குஞ்சரகா, அஸ்வத்தாமா என்கின்ற யானை அடிபட்டதுன்னு சொன்னார். அப்போ கிருஷ்ண பகவான் ஊன்னு சங்கம் ஊதிட்டார். இதை கேட்ட துரோணாச்சாரியர் தன் பிள்ளை அஸ்வத்தாமா தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அம்பை கீழே போட்டார், வில்லை கீழே போட்டார், சரணடைந்து விட்டார். அப்போ யுத்தம் முடிஞ்சு போகிற நிலைமை. ஆனால் தர்மபுத்திரர், உண்மையே பேசி வந்த தர்மபுத்திரர் பொய் புரைத்ததாக கூறுவார்கள். ஏனென்றாக அவருக்கு மனத்தளவிலே களவு இருந்தது. சத்தியம் பேசுபவர்கள் உண்மையே சொல்வதாக இருப்பினும் தன்னளவிலே மனத்தளவிலே களவு இல்லாமல் பேச வேண்டும். அவங்க மனசில் களங்கம் வந்துருச்சுனாக்க அது உண்மையாக இருக்காது. உண்மையே கூறினாலும் உண்மையாக இருக்காது. ஆக உண்மை பேசுதல் என்பது இடத்திற்கேற்ற போல் சமுதாயத்திற்கு நல்லது பயக்கின்ற வகையில் இருக்கணும். பார்த்ததெல்லாம் சொல்கிறது, கேட்டதெல்லாம் சொல்கிறது என்பது உண்மை ஆகாது. ஏனென்றால் அதனுடைய முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணும். ஆகினால்தான் அந்த படத்தில் சொன்ன பாருங்க, ஒரு பெண் உதடுகளை குவித்து ஒரு மனிதனுடைய முகத்துக்கு அருகில் செல்கின்றார். அது சாதாரணமாக பார்த்த உடனே எண்ணங்கள் பல தோன்றலாம், ஆனால் உண்மை அதுவல்ல. ஆக உண்மை என்பது, சத்தியம் என்பது, தர்மம்தான் ஜெயிக்குங்கிற போல சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்கிறார்கள். இடத்திற்கு தகுந்த அளவு மாறுகின்றது. யுதிஷ்டிரர் தர்மத்தையே பேசுபவர், சத்தியத்தையே பேசுபவர். விவரம் சொல்லாமல் சொன்னதுனால, அவர் மனத்தில் கலங்கிறதுனால அது பொய்யாக தான் இன்றும் கருதப்படுகின்றது. அதனால தான் அவருடைய தேர் இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பூமிக்கு மேலாக போய் கொண்டிருந்த தேர் இறங்கியதான். எண்ணங்களின் அடிப்படையிலே கருத்துக்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒப்பீனியன் ஃபார்மேஷன், அந்த ஒப்பீனியனை கொடுப்பது என்பது சத்தியத்தில் இருக்கும். பூராவாக அறிந்த உண்மையாகும். உண்மையை அறியாமல் எதுவும் பேசக்கூடாது. அதுதான் சத்தியம். உண்மையை தெரிந்து பூராவாகவும் அலசி அறிந்து பிறரிடம் பிறகு பேச வேண்டும். இதை மனத்தில் கொள்வோமையானால் நம்ம தாங்க சத்தியம். அது போன்ற சத்தியங்கள் தான் வெற்றிக்கு வாய்மையாகும். நான் உண்மை தாங்க சொன்னானா ஏமாற்றிட்டாங்க. சத்தியம் என்பது இதுதான். அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வோம். அதுதான் வாய்மை. அந்த வாய்மை வெற்றி அளிக்கும். உண்மையை அறிந்து உண்மையை பூராவாகவும் அறிந்து பெற்றுவோமையானால் வெற்றி நமக்கு தான். மறுமுறை பார்ப்போமா?